தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு பிறக்க இன்னும் ஒரு சில நாட்களே உள்ளன. ஒரு வருடம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. 12 மாதங்களில் ஒருவரின் வாழ்க்கை மேலேயும் போகும், சரிந்து கீழேயும் போகும். 12 மாதங்களில் ஒருவரின் வாழ்க்கை தலைகீழாக கூட மாறும். அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்கும், உங்களுக்கு எதில் ஏற்றம் ஏற்படும், எதில் சறுக்கல் ஏற்படும் என்று சற்று விரிவாக காண்போம். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கிரகநிலைகள் என எடுத்துக்கொண்டால், குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவானும், சகோதரஸ்தானத்தில் குரு பகவானும், புத்திரஸ்தானத்தில் கேது பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானும் உள்ளனர். லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் சனி பகவானும் உள்ளனர். குரு பகவான் 5ஆம் பார்வையாக துலாம் ராசியையும், 7ஆம் பார்வையாக தனுசு ராசியையும், 9ஆம் பார்வையாக கும்ப ராசியையும் பார்வையிடுகிறார். சனி பகவான் 3ஆம் பார்வையாக மேச ராசியையும், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்வையிடுகிறார். இந்த கிரகங்களின் அமைப்பு மற்றும் பார்வையினால் உங்கள் வாழ்வில் ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன் என்ன என்பதனையும், அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் முழுமையாக காண்போம். பிறக்கப் போகும் இந்த புது வருடம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அனைவரிடமும் அன்பு மனதுடன் செயல்படும் கடகராசி அன்பர்களே, இந்த ஆண்டு இனிமையான பேச்சுக்கள் மூலம் எதிலும் வெற்றி அடைவீர்கள். சில நேரங்களில் வீண் குற்றச்சாட்டுகள் தோன்றி மறையும். எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது நன்மை தரும். உடன் இருப்பவர்களின் செயல்கள் சில நேரங்களில் கோபத்தை உருவாக்கலாம். அமைதியை கையாள்வது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். வழக்கு விஷயங்களில் இருந்து வந்த தாமதங்கள் மறையும். வீடு மற்றும் மனை மீதான கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கம் உண்டாகும். வீட்டின் தேவைகளை அறிந்து செயல்படுவதால் கையிருப்புகள் குறையும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு தங்கள் பணிகளில் கண்ணும் கருத்துமாக இருப்பது தேவையற்ற சிக்கல்களை குறைக்கும். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடுவதும் கருத்துக்கள் கூறுவதையும் தவிர்க்கவும். உடன் இருப்பவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களையும் குடும்ப விஷயங்களையும் பகிர்வதை தவிர்ப்பது நன்மையை தரும். வியாபாரிகளை பொறுத்தவரை இந்த ஆண்டு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் சாதகமாக அமையாவிட்டாலும் வருமானத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும். வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் மறைமுகமாக கிடைக்கும். வர்த்தக செயல்களில் விவேகத்துடன் செயல்படவும். தொழில் விரிவாக்கங்களில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். பெண்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு சூழ்நிலை அறிந்து செயல்பட்டு நினைத்ததை முடிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். எதிலும் ஆர்வமின்மையுடன் செயல்படுவீர்கள். இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் முடியும். மற்றவர்களின் செயல்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரை சில புதிய அனுபவங்கள் கிடைக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும். ஆதாயத்தை எதிர்பார்க்காமல் கடமைகளை சரிவர செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும். கட்சி நிமித்தமான வெளியூர் பயணங்கள் செல்ல நேரலாம். சக அரசியல்வாதிகளிடம் ஒற்றுமையும் உற்சாகமும் பிறக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு குழப்பமான மனநிலைகள் அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பொருள் வரவுகளில் காலதாமதங்கள் உருவாகும். பணிகளில் சில நுட்பங்களை புரிந்து விரைவாக செய்து முடிப்பீர்கள். கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் சிக்கல்களை கையாண்டு புதிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். மாணவர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற கூடுதல் நேரங்களையும் ஆலோசனைகளையும் பெற வேண்டும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் எண்ணங்களும் அதிகரிக்கும். உயர்கல்வியில் சிறு சிறு தடுமாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கும். சக மாணவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செயல்படவும். இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் கடகராசி அன்பர்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள். உயர் பதவிகள் குறித்த இலக்குகளும் எண்ணங்களும் பிறக்கும். இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் கடகராசி எதிலும் முயற்சிகளை மேம்படுத்த வேண்டும். சிந்தனை போக்கில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். சனிக்கிழமை தோறும் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்து வர காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கி வெற்றி உண்டாகும். சிறப்பு தொகுப்பு. புத்தாண்டு அன்று செல்வம் பெருக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை பற்றி காண்போம். புத்தாண்டு அன்று நாம் சில விஷயங்களை செய்வதன் மூலம் வீட்டில் செல்வ செழிப்பும் அதிர்ஷ்டமும் மகாலட்சுமி கடாட்சமும் உண்டாகும். ஆகையால் புத்தாண்டு அன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் சில விஷயங்களை கட்டாயம் செய்ய வேண்டும். இன்னும் சில நாட்களில் 2026ஆம் ஆண்டு பிறக்கப் போகிறது.
அதாவது ஜனவரி 1/1/2026 அன்று கோவிலுக்கு செல்வது, தானம் செய்வது, புது ஆடை அணிவது மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது என பலவற்றை செய்வதன் மூலம் நற்பலன்களை பெற முடியும். பொதுவாக பெரும்பாலான வீடுகளில் எதிர்மறையான எண்ணங்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். இதனால் வீட்டில் அதிர்ஷ்டம் என்பதே இருக்காது. முக்கியமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பதே இருக்காது. இவை அனைத்திற்கும் தீர்வு கடவுள் வழிபாடு ஒன்றே ஆகும். கடவுளுக்கு உரிய பொருட்களை வாங்கி வழிபடுவதன் மூலம் வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் உண்டாகும். புத்தாண்டு அன்று வாங்க வேண்டிய 3 முக்கியமான பொருள்: துளசி இலை, ஏலக்காய், கல்உப்பு. துளசி இலை, ஏலக்காய், கல்உப்பு ஆகிய 3ம் மகாலட்சுமியின் அம்சம். ஆகையால் வருடத்தின் முதல் நாள் அன்று மேற்கூறிய 3 பொருட்களை வாங்குவதன் மூலம் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும். துளசி இலையை வாங்கி வந்து பூஜை அறையில் பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் வைத்து வழிபட வேண்டும். அடுத்து ஏலக்காய் வாங்கி வந்து பூஜை அறையில் விளக்கின் அருகில் வைத்து வழிபட வேண்டும். செல்வ செழிப்பு உண்டாக்குவதில் கல்உப்பு முக்கியமான பொருளாகும். ஆகையால் கல்உப்பை வாங்கி கட்டாயமாக பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும். வாங்க வேண்டிய பிற பொருட்கள் என எடுத்துக்கொண்டால் மல்லிகைப்பூ, மஞ்சள், குங்குமம், சர்க்கரை, இனிப்பு, பசும்பால், குத்துவிளக்கு ஆகியவற்றையும் வாங்கலாம். புத்தாண்டு அன்று அதிகாலை எழுந்து குளித்து பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட வேண்டும். அடுத்து கோவிலுக்கு சென்று அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்து தரிசனம் செய்ய வேண்டும். முக்கியமாக புத்தாண்டு அன்று ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். மேலும் அறுசுவை உணவுகளை சமைத்து கடவுளுக்கு படையலிட்டு வழிபடுவது நல்லது. புத்தாண்டு அன்று பிறருக்கு கடன் தரக்கூடாது. நல்ல நாட்கள் மற்றும் விசேஷ நாட்களில் பிறருக்கு கடன் கொடுப்பதன் மூலம் வீட்டில் அதிர்ஷ்டம் குறையும். ஆகையால் சுப நாட்களில் பிறருக்கு கடன் அளிப்பதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். புத்தாண்டில் நமக்கு நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டும். 2025ஆம் ஆண்டில் சந்தித்த பிரச்சனைகள், துன்பங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள் ஆகியவற்றில் இருந்து விடுபட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். புத்தாண்டு பிறப்பதற்கு முன் எந்தெந்த பொருட்களை நம்முடைய வீட்டில் இருந்து அகற்ற வேண்டும், இவற்றை வீட்டில் வைத்திருப்பதால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதையும், இவற்றை அகற்றுவதால் புத்தாண்டில் என்னென்ன நன்மைகளை பெற முடியும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம். வீட்டில் இருந்து உடைந்த அல்லது சேதமடைந்த பொருட்களை அகற்றுவதால் துர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதில் இருந்து விடுபடலாம். இவைகள் எதிர்மறை ஆற்றல்களை எளிதில் ஈர்க்கக்கூடியவையாகும். உடைந்த பொருட்கள், பழுதான சாதனங்கள், விரிசல் விழுந்த கண்ணாடி, உடைந்த நாற்காலி ஆகியவற்றை வீட்டில் இருந்து அப்புறப்படுத்திவிட்டு புதியவற்றை வாங்கலாம். நல்ல நிலையில் இருக்கும் பொருட்களாக மாற்றுவதால் வளர்ச்சி, நேர்மறை ஆற்றல்கள் ஏற்படும். பழைய துணிகள், புத்தகங்கள், பாத்திரங்கள் ஆகியவற்றை வீட்டில் இருந்து வெளியேற்றி விடலாம். வேறு யாருக்காவது தானமாகவும் அல்லது மறுசுழற்சி முறையில் பயன்படுத்தக்கூடியதாகவும் மாற்றி அமைக்கலாம். இதனால் நேர்மறையான விஷயங்கள் எப்போதும் வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும். தேங்கிய நீர், காய்ந்த பூக்கள் ஆகியவற்றை வீட்டில் இருந்து தூக்கி எறிவதால் எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டில் பரவுவதை தடுக்கலாம். புதிதாக இருக்கும் மலர்கள், புதிய தண்ணீர் ஆகியவற்றால் வீட்டில் எப்போதும் புத்துணர்ச்சி நிறைந்திருக்கும், மகிழ்ச்சி மலரும். காலாவதியான உணவுப் பொருட்கள், மருந்துகள், அழகு சாதன பொருட்களை வீட்டில் வைத்திருப்பதால் வீட்டில் தேக்க நிலை, எதிர்மறையான சூழல் இருந்து கொண்டே இருக்கும். இதனால் வீட்டில் அடிக்கடி நோய்களும் வந்து கொண்டே இருக்கும். ஆரோக்கியமான சூழலை வீட்டில் உருவாக்கவும், புதிய வாய்ப்புகள், நல்ல விஷயங்கள் தேடி வருவதற்கும் காலாவதியான பொருட்களை அகற்றிவிட்டு சுத்தமான காற்று, ஆற்றல் வந்து செல்லும் வகையில் வீட்டை காற்றோட்டம் உள்ளதாக வைத்திருக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.